வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கை தீவில் 2026 என்ற புத்தாண்டு நாளுக்குரிய வாழ்த்துச் செய்திகளை வெளியிட ஆட்சி தரப்பு தயாராகிய நிலையில், அவ்வாறாக தயாராகும் ஆட்சித் தலைவர்களுக்கு இந்த ஆண்டின் இறுதி நாளான இன்று தலைநகர் கொழும்புக்குரிய மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் 2 பெரும்பான்மை வாக்குகளால் ஒப்பேற்றப்பட்ட விடயம் குட்டி மகிழ்ச்சியை வழங்கச் செய்தது. இந்த பாதீட்டுக்கு 58 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 56 பேர் எதிராகவும் வாக்களித்துக் கொண்டனர். 2 உறுப்பினர்கள் மதில் மேல் பூனையாக இருந்து வாக்களிப்பில் இருந்து விலகி இருந்தனர். கடந்த வாரம் இதே பாதீடு 3 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இந்த பாதீட்டை இன்று நிறைவேற்றிக் கொள்வதற்காக அனுர தரப்பு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரை இன்றைய அமர்வில் கலந்து கொள்வதை தடுப்பதாக நேற்று குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில், கடந்த வாரம் இந்த பாதீடு தோல்வியை அடைந்ததை கண்டு முதல்வர் வரை பல்தாசர் அரங்கில் கண்ணீர் மல்க உரையாற்றி தோற்கடிக்கப்பட்டது தமது வரவு செலவு திட்டம் அல்ல, மாறாக மனச்சாட்சியின் வரவு செலவு திட்டம் என புலம்பிய நிலையில், இன்று கிட்டிய இந்த 2 வாக்கு வெற்றி ஒருவாறு அவருக்கு மகிழ்ச்சியை வழங்கத்தான் செய்தது. ஆனால் பொதுவாகவே இலங்கை தீவின் உள்ளூராட்சி முறைமையை பொறுத்தவரை அந்த முறைமைக்கு தொகுதிவாரி மற்றும் விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ஆசனங்கள் ஒதுக்கப்படுவதால் தொடர்ந்து அனுரவின் தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளூராட்சிகளில் பெரும்பான்மை பலத்தை பெறுவது மிகவும் சவாலான ஒரு விடயமாகவே தெரிகின்றது. உள்ளூராட்சியில் அனுர தரப்பு முன்வைக்கும் பாதீடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தோற்கடிக்கப்படும் நிலையில் இன்று கூட கொழும்பு மாநகர சபையின் பாதீட்டின் வெற்றிக்காக அனுர தரப்பு சில கொள்கைகளை கைவிட்டதால் தான் இந்த குட்டி 2 வாக்கு பெரும்பான்மை கமுக்க வெற்றி வந்திருப்பதாக தெரிகிறது. அரச தரப்புக்கு 2025 ஆண்டின் இறுதி நாளான இன்று கொழும்பு மாநகர சபையில் குட்டி மகிழ்ச்சி கிட்ட, இதே சமகாலத்தில் சில துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் குறித்த செய்திகளும் இலங்கையிலிருந்து பரபரப்பாக வந்துள்ளன. அதுவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு சிறை கைதியை திகிலான ஒரு திரைப்பட பாணியில் அதே மருத்துவமனைக்குள் வைத்து சுட்டுவிட்டு ஆயுததாரிகள் தப்பிச் செல்லும் அளவுக்கு நாகொட போதனா வைத்தியசாலையில் இன்று காலை இந்த பரபரப்பான தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. களுத்துறை சிறைச்சாலையில் இருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட ஒரு கைதியை மையப்படுத்தி காலை 6 மணியளவில் நடந்த இந்த துப்பாக்கிச்சூடு மருத்துவமனையை அல்லோலகல்லோலப்படுத்தியுள்ளது. அறுவை சிகிச்சை பிரிவில் வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை அடுத்து அங்கிருந்த மருத்துவர்களும் தாதிமார்களும் பல வைத்தியசாலை பணியாளர்களும் அலறியடித்து ஓடி பாதுகாப்பு தேடிக்கொண்டனர். எனினும் குறித்த ஆயுததாரி தனது தாக்குதல் இலக்காக இருந்த குறித்த கைதியின் வயிற்று பகுதியில் சுட்டுவிட்டு தப்பியோடினார். இதேபோல கொகுவெல பகுதியில் நடத்தப்பட்ட இன்னொரு துப்பாக்கிச் சூட்டில் மாறுபாடான இலக்கு காரணமாக 16 வயது மாணவியொருவர் காயமடைந்தார். உந்துருளியில் சென்ற ஆயுததாரிகள் தாம் தேடி வந்த இலக்கு வீட்டுக்கு பதிலாக அருகில் இருந்த வீட்டின் மீது தாக்குதலை நடத்த அங்கு இருந்த ஒரு மாணவி காயமடைந்தார். இந்த சம்பவத்திலும் ஆயுததாரிகள் வழமை போலவே மின்னி மறைந்தனர். ஒரு காலத்தில் டக்ளஸ் தேவானந்தா, கருணா, பிள்ளையான் போன்ற தமிழ் பராமிலிட்டரி முகங்கள் உட்பட ராஜபக்ஷ மார்க் அரசியல்வாதிகளும் ஸ்ரீலங்கா படையினரும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் தமது மாவியா தொடர்புகள் காரணமாக பாதாள உலகுக்கு வழங்கிய துப்பாக்கிகள் தொடர்ந்தும் தமது நாச வேலைக்காக நாட்டில் புகைந்து கொள்வதை இந்த புதிய தாக்குதல் செய்திகள் ஆதாரப்படுத்திக் கொண்டன. இதற்கிடையே ராஜபக்ஷக்களின் முக்கிய அரசியல் அல்லக்கையான முன்னாள் அமைச்சர் ஜோஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்ய 5 காவல்துறை குழுக்கள் களமிறக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை ஜோஸ்டன் பெர்னாண்டோ இருக்கும் இடம் தமக்கு தெரியவில்லை என குறிப்பிடும் அதே காவல்துறை நேற்று அவரது மகனை கைது செய்தது. அந்த வகையில் இன்று ஜோஸ்டன் பெர்னாண்டோவின் மகனான யோஹான் பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டார். சதோச நிறுவனத்தில் நடந்த முறைகேடுகளுக்காக தந்தைக்கும் மகனுக்கும் குறிவைக்கப்பட்டாலும் சின்ன முதலை நேற்று அகப்பட்டது. ஆனால் பெரிய முதலையான ஜோஸ்டன் பெர்னாண்டோ இன்னமும் தலைமறைவாக உள்ளதாக சிஐடியினர் குறிப்பிடுகின்றனர். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பில் உள்ள கணிசமான முகங்கள்
போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருப்பதாகவும் போதைப்பொருள் மாபியாவுடன் இன்னமும் தொடர்பில் இருப்பதாகவும் குறித்த பாதுகாப்பு தரப்பு குடும்ப உறுப்பினர்கள் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் புதிய பரபரப்பான தகவல்கள் வந்திருக்கின்றன. போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை விசாரிக்கவே இப்போது ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டிருக்கும் நிலைமையும் எழுந்துவிட்டது. அதாவது வெளியிலுள்ள போதைத்தலைகளை பிடிக்க சிஐடியினர் திணறிக்கொள்ளும் நிலையில் தமக்கு உள்ளே உள்ள, அதாவது காவல்துறைக்கு உள்ளே உள்ள கருப்பாடுகள் மற்றும் போதை மாபியா ஆதரவு முகங்களை பிடிக்கவும் இப்போது தனியான குற்ற புலனாய்வு பிரிவு ஒன்று களத்தில் குதித்திருக்கின்றது. போதை பொருள் தடுப்பு பணியகத்தில் பணியாற்றியபடி போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணி அவர்களுக்கு சில இரகசிய தரவுகளை வழங்கி அதற்கு பதிலாக பணத்தை பெற்று அதன் மூலமாக சொத்துக்களை குவித்துள்ளதாக 400க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் தற்போது குறிவைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை மையப்படுத்தி தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதும் தெரிகின்றது. அண்மையில் போதைப்பொருள் கடத்தலை செய்யும் மீன்பிடி படகுகளை கண்காணிக்கும் VMS அல்லது வெசல் மானிட்டரிங் சிஸ்டம் எனப்படும் படகுகளை கண்காணிக்கும் வலையமைப்பின் இரகசிய கடவுச்சொற்கள், அதாவது பாஸ்வேர்டுகள் போதை மாபியாவில் உள்ள 57 முகங்களுக்கு கைமாறியமை ஒரு அதிர்ச்சி தகவலாக வெளியான நிலையில் தற்போது காவல்துறையில் உள்ள மாபியா தொடர்பு கருப்பாடுகள் மீது விசாரணை நடைபெறுவதாக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துக் கொள்கின்றது. தெற்கில் புத்தாண்டு பிறப்பு வெடியோசைகளுக்கு முன்னால் பாதாள வெடியோசைகள் நேற்றும் இன்றும் அதிகமாக ஒலித்த பின்னணியில் தையிட்டி திசவிகாரை இன்னும் 3 நாட்களில், குறிப்பாக ஜனவரி 3 தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் தூண்டுதலால் இடிக்கப்பட போவதாக வடக்கின் சுயேட்சை MP தெற்கின் சிங்கள ஊடகங்களுக்கு கதைகளையும் தீனிகளையும் அவிழ்த்துவிட அதற்கு தோதாக இந்த விகாரையில் புதிய புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் நடப்பதான தகவல்களும் கசிய அதற்கு எதிர்ப்பு போராட்டங்கள் குறித்த கதைகளும் வெளிவர புதிய தரவுகள் இப்போது வந்திருக்கின்றன. இந்த நிலை நேற்று தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்ட நந்தாராமர் தேரர் வேறு வழியின்றி வாய் திறந்து இந்த விகாரை விடயத்தில் நிலவும் சர்ச்சைகளுக்கு தீர்வு எட்டப்படும் வரை அந்த வளாகத்தில் எந்த விதமான புதிய கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்றும் எதிர்வரும் 3ஆம் தேதி வளமையான பௌர்ணமி பூசைதான் இடம்பெறுமே தவிர தெற்கிலிருந்து புத்தர் சிலைகள் இந்த வளாகத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளதான செய்திகளிலும் உண்மையில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். திஸ்ஸ விகாரை எனப்படும் இந்த புதிய விகாரை அமைந்துள்ள காணிகள் தனியாருக்கு சொந்தமான காணிகள் என்ற உண்மையை நைனை விகாராதிபதியும் யாழ் நாக விகார விகாராதிபதியும் சொல்லிய பின்னர் வேறு வழியின்றி தையிட்டி விகாராதிபதியும் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இந்த விடயங்களை சொல்லி இருக்கின்றார். விகாரை அமைந்துள்ள காணிகள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள அரசாங்கம் புதிய குழு ஒன்றை அமைத்திருப்பதால் அந்த குழுவின் விசாரணைகள் முடிவடையும் வரை புதிய கட்டுமானங்கள் எவையும் திஸ்ஸ விகாரை வளாகத்தில் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அந்த இடத்தில் விசேட பூசைகளோ அல்லது பிரகராக்களோ நடத்தப்படுவதற்கு தான் அனுமதியை வழங்கவில்லை என்றும் திஸ்ஸ விகாராதிபதி சொல்லிக் கொள்கிறார். இந்த விடயத்தில் விசாரணை நடத்தும் குழு இந்த விகாரை சட்ட விரோதமாக கட்டப்பட்டது என்ற முடிவை வழங்கி கொண்டால் அந்த முடிவை தான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக குறிப்பிடும் நந்தாராம தேரர் இந்த விடயத்தை அரசியல் நோக்கங்களுக்காக சிலர் பயன்படுத்தி குழப்பங்களை ஏற்படுத்த முனைவதாகவும், ஆனால் சட்ட ரீதியான விசாரணையின் முடிவுகள் தான் இறுதியில் ஒரு தீர்வை வழங்கும் என குறிப்பிட்டிருப்பதையும் ஒரு முக்கிய விடயமாக நோக்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் இனிமேல் தையிட்டி விகாரையில் புதிய புத்தர் சிலை நிறுவுவதற்கான முயற்சிகள் குறித்த கதைகளும் தமிழ் அரசியல்வாதிகள் விகாரையை தாக்கப்போவதான வதந்தி கதைகளும் இவ்வாறான கதைகளுக்காகவே காத்திருந்து தமது இனவாத சரக்கை விற்க தெற்கில் காத்திருக்கும் அட்மிரல் சண்டியர் சரத் வீரசேகரா போன்ற சூத்திரதாரிகளின் நகர்வுகளும் வலுவிழக்க கூடும் என எதிர்பார்க்கலாம். ஆனால் நிலைமைகள் வேறு விதமாகவும் திசை திருப்பப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதையும் மறுத்து கொள்ள முடியாது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் புத்தாண்டு பிறக்கும் வேளையில் லண்டன், பாரிஸ், ஆம்ஸ்டர்டாம் மற்றும் பிரசல்ஸ் ஆகிய நகரங்களில் தமது புத்தாண்டு தினத்தை கழிக்க திட்டமிட்ட ஆயிரக்கணக்கான மக்களின் ஆசையில் யூரோ டனல் சுரங்க சேவை மண் போட்டதால் நேற்று யூரோ ஸ்டார் தொடருந்து சேவைகள் முற்றாக தடைப்பட்டன. இன்று காலை 2வது நாளாகவும் யூரோ ஸ்டார் தொடருந்து சேவைகள் இடையூறுகளை சந்தித்து வருகின்றன. நேற்று சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட மின்தடை சிக்கலுடன் லூ ஷட்டில் எனப்படும் சரக்குகளை காவும் தொடருந்து என்றும்
பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான சுரங்கத்துக்குள் பழுதடைந்து நின்றமை சுரங்கப்பாதையின் அனைத்து பயணங்களையும் நேற்று முடக்கியிருந்தது. திருத்த வேலைகளின் பின்னர் சுரங்கப்பாதையின் 2 வழித்தடங்களில் ஒரு வழித்தடம் நேற்று மாலை மீண்டும் திறக்கப்பட்ட போதிலும் சில யூரோஸ்டார் மற்றும் லூஷட்டில் சேவைகள் மீண்டும் சிறிய அளவில் ஆரம்பித்தாலும் இன்று காலை வரை தாமதங்கள் தொடர்கின்றன. இன்று காலை சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டாலும் தாமதங்கள் மற்றும் இறுதி நேர மீளெடுப்புகள் இருக்கலாம் என யூரோஸ்டார் நிறுவனம் குறிப்பிடுகின்றது. இதுவரை யூரோஸ்டார் நிறுவனம் ஒரு பிரத்யேகமான பிம்பத்தை, அதாவது ஏகபோக உரிமையை பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான தொடருந்து சேவையில் அனுபவித்து வருகின்றது. லண்டனை ஐரோப்பிய கண்டத்துடன் இணைக்கும் இந்த நிறுவனம் கடந்த ஆண்டு அதன் பயணிகளின் எண்ணிக்கையில் சாதனை அளவாக 19.5 மில்லியன் பயணிகள் என்ற அளவை எட்டியிருந்தது. இன்று வரை யூரோஸ்டார் ஏற்கனவே கூறியது போல யூரோ டனலில் ஏகபோகத்தை கொண்டிருந்தாலும் அண்மைய நாட்களில் பல தொடர்ந்து நிறுவனங்கள் இந்த சேவைகளை வழங்குவதற்கான போட்டி சேவைகளை தொடங்குவது குறித்து பரிசீலனை செய்வது யூரோஸ்டாருக்கு ஒரு சவாலாக வந்த நிலையில்தான் தொடர்ந்தும் அது தொழில்நுட்ப சிக்கல்களில் சிக்கிக் கொள்கின்றது. இதனால் 2026 ஆண்டை பாரிஸ், லண்டன், பிரசல்ஸ், ஆம்ஸ்டர்டாம் ஆகிய நகரங்களில் கொண்டாட திட்டமிட்ட பயணிகளில் ஆயிரக்கணக்கான பயணிகள் தற்போது திணறி வருவதால் இன்று காலை பாரிஸ் காதனோட் தொடருந்து நிலையம், லண்டன் சென்ட் பன்கராஸ் ஆகிய தொடருந்து நிலையங்களில் நெருக்கடியை நோக்க முடிந்தது. அடுத்து ஐரோப்பாவில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் லண்டனில் ஈஸ்டர் விடுமுறை காலத்தில் எவ்வாறு ஒரு பாதுகாப்பு பெட்டக நிறுவனத்தின் சுவரில் துளையிடப்பட்டு திருட்டு துணிகரமாக இடம்பெற்றதோ அதே பாணியில் கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்களை பயன்படுத்தி மேற்கு ஜெர்மனியில் உள்ள ஒரு வங்கி கிளையின் சுவர் துளையிடப்பட்டு அங்கு பாதுகாப்பு பெட்டக பகுதிக்குள் திருடர்கள் நுழைந்து அந்த பெட்டகங்களை உடைத்து 30 மில்லியன் யூரோ மதிப்புள்ள ரொக்கம் மற்றும் மதிப்பான பொருட்களை கொண்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் பணம், தங்கம் மற்றும் நகைகள் அடங்கிய 3000க்கும் மேற்பட்ட பெட்டகங்கள் உடைக்கப்பட்டு அதில் உள்ளவை திருடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று அதிகாலை தீ எச்சரிக்கை இந்த வங்கியில் ஒலித்த பின்னர் தான் இந்த திருட்டு சம்பவம் பகிரங்கத்துக்கு வந்துள்ளது. குற்றவாளிகள் இன்னமும் பிடிபடவில்லை. அவர்கள் தொடர்ந்து தலைமறைவாகவே உள்ளனர். சனிக்கிழமை முதல் ஞாயிறு வரை இரவு முழுவதும் இந்த பகுதிகளில் பலர் பெரிய பைகளை எடுத்துச் செல்வதை நேரில் பார்த்த சாட்சிகள் தெரிவித்துள்ளன. அடுத்து டென்மார்க் செய்திகளை நோக்கி கொண்டால் 2026 ஆண்டு பிறகு நேரத்தில் இனிமேல் டென்மார்க்கில் அஞ்சல் சேவை செய்யும் தபால்காரர்களை காண முடியாத நிலைமை உருவாகியுள்ளது. இதனால் டென்மார்க்கின் தேசிய தபால் சேவையான போஸ்ட்நோட் இனிமேல் நாட்டில் கடிதங்களை விநியோகம் செய்யாது. சமகால டிஜிட்டல் யுகம் டென்மார்க்கின் பல ஆண்டுகால அஞ்சல் சேவையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. 100 ஆண்டு கால அஞ்சல் சேவையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. நேற்று டென்மார்க் தபால்காரர்கள் மக்களுக்குரிய இறுதி கடிதங்களை வழங்கினர். எனினும் டென்மார்க்கின் தேசிய அஞ்சல் சேவை தொடர்ந்தும் பொதிகளை விநியோகம் செய்யும் என அறிவித்துள்ளது. இனிமேல் வீடு வீடாக கடிதங்களை வழங்கும் முறை டென்மார்க்கில் இராது. தபால்காரர்கள் இல்லாத உலகின் முதல் நாடாக டென்மார்க் மாறியுள்ளது. எனினும் ஏற்கனவே கூறியது போல இந்த போஸ்ட்நோட் பொதிகளை தொடர்ந்தும் விநியோகிக்கும் என அறிவித்துள்ளது. மக்களின் கடித போக்குவரத்து இப்போது பெரும்பாலும் இணைய வழிக்கு மாறியுள்ளதால் இனிமேல் டென்மார்க்கில் மட்டுமல்ல முக்கிய நாடுகளின் அஞ்சல் சேவைகள் முடிவுக்கு வரும். அதாவது அஞ்சல்காரர்களை இனிமேல் பல நாடுகளில் காண முடியாத நிலைமை வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.